அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வரலாறில் காலக்கோடு 1336லேருந்து 1918 வரைக்கும். 1336 டு 1485 வரைக்கும் சங்கம வம்சத்தோட ஆட்சி காலம். 1486லேருந்து 1505 வரைக்கும் சாளுவ வம்சத்தின் ஆட்சி காலம். 1505லேருந்து 1570 வரைக்கும் துளுவ வம்சத்தின் ஆட்சி காலம். 1570 டு 1650 அரவீடு வம்சத்தின் ஆட்சி காலம். 1206லேருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம். 1290லேருந்து 1320 கில்ஜி வம்சத்தோட ஆட்சி காலம். 1320லேருந்து 1414 துக்ளக் வம்சத்தோட ஆட்சி காலம். 1414லேருந்து 1451 சையது வம்சத்தோட ஆட்சி காலம். 1451லேருந்து 1526 வரைக்கும் லோடி வம்சத்தோட ஆட்சி காலம். 1526 முதலாம் பானிபட் போர். 1527 கன்வா போர். 1528 சந்தேரி போர். 1529 காக்ரா போர். 1556 இரண்டாம் பானிபட்டு. 1025 சோம்நாத் ஆலயத்தை கஜினி முகமது சிதைத்தது. 1191 முதலாம் தரையன் போர். 192 இரண்டாம் தரையன் போர். 1206 அடிமை வம்சம். 290 கில்ஜி வம்சம். 320 துக்ளக்கு. 1336 ஹரிஹரன் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தது. 1333 இப்பின் பத்துதா இந்தியா வந்தது. 1347 பாமினி அரசு ஏற்படுத்தப்பட்டது. 1398 தைமூர் இந்திய படையெடுப்பு. 1451 லோடி வம்சம். 1469 குருநானக் தேவின் பிறப்பு. 1498 வாஸ்கோடா காமா கள்ளிக்கோட்டை வந்தடைந்த ஆண்டு. 1510 கோவாவை போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய ஆண்டு. 1565 தலைக்கோட்டை போர். 1571 பதேபூர் சிக்ரிக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு. 1576 அக்பர் ராணா பிரதாப்பை தோற்கடித்த ஆண்டு. 1582 அக்பர் தீனிலாகியை துவக்கிய ஆண்டு. 1600 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி துவங்கிய ஆண்டு. 1604 ஆதி கிரந்தம் முழுவதும் துவக்கப்பட்டது. 1605 அக்பர் இறந்தது. 1611 ஆங்கிலேயர் மசூலிப்பட்டினத்தில் ஆலை நிறுவியது. 1627 சிவாஜி பிறந்த ஆண்டு. 1631 தாஜ்மஹால் கட்டுமான பணி துவங்கிய ஆண்டு. 1658 அவுரங்கசீப் டெல்லியின் பேரரசரானது. 1666 குரு கோவிந்த் சிங் பிறந்தது. 1699 கால்சா அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு. 1707 அவுரங்கசீப் இறந்தது. 1739 நாதிர் ஷாவோட இந்திய படையெடுப்பு. 1757 பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு. 1760 வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு. 1761 மூன்றாம் பானிபட் போர்.